கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த வாரத்தில் கூட நம்ம எல்லாரும் வேதாகம படிப்பினைகளுக்குள்ளாக தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். அதில் தொடர்ந்து 3 வாரங்களாக வந்து நிற்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, கடந்த பாகத்தில் சொன்ன மாதிரியே இன்றைய தினத்திலிருந்து நம்ம ஒவ்வொன்றாக நம்ம படிக்க போகிறோம். அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ நம்ம தொடங்கும் போதே ஆதி ஆகமத்தில் ஆதி ஆகமம் மட்டுமல்ல, நம்ம பார்க்கணுன்னா என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். சில நேரத்தில் இந்த 2 வாரங்களில் வேதத்தை எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் நம்ம படிக்கலான்னு. அப்போ தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்குவோம். அடுத்து சில சம்பவங்களை ஒட்டி இருக்கிற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிழலான விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் எப்படி நிஜமாக நடந்தது, அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட சில காரியங்கள் எப்படி இனி வரும் போற காரியங்களுக்கு காலங்களுக்கு அது மையமாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அந்த வரிசையில கூட தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு போக இருக்கோம். உவமைகள் பார்க்குவோம், தரிசனங்கள் பார்க்குவோம், நடந்த சில சம்பவங்களை பார்க்குவோம், சரித்திரத்தை பார்க்குவோம். அந்த மாதிரி அநேக விதங்களை இந்த வாரம் முதல் தொடர்ந்து ஒவ்வொன்றாக ஒரு படிப்பினை மாதிரி நாம் படித்து கொண்டு போகுவோம். அந்த வகையில இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போற ஒரு பாடத்தின் தலைப்பு யார் அந்த வித்து அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து தான் நம்ம தொடங்க போறோம். ஆனா இது இன்றைய வாரமே முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா முடியாது. தொடர்ந்து நம்ம இந்த ஒரு தலைப்பு கீழவே நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு படிச்சு ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துருவோம். இப்போ தொடங்கணும்னா, இங்க வந்திருக்கிற அநேகர் நீங்க எல்லாருமே பைபிள ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கவர் டு கவர் என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாருமே படிச்சிருக்கலாம். நிறைய பேர் படிச்சிருக்கிறோம். ஆனா ரொம்ப குறிப்பாக, ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தேவனுடைய திட்டம் இந்த வேதாகம புஸ்தகத்தில் எப்படி குடுக்கப்பட்டிருக்கு. நிறைய நேரத்துல இது கதை புஸ்தகம் மாதிரி படிச்சுன்னு போகும்போது, அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அவருடைய திட்டங்கள், அவருடைய ஞானம், அவருடைய ரகசியம் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். அப்ப நம்ம என்ன இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குறோம்னா, இந்த தேவனுடைய திட்டத்துடைய முதல் பகுதியிலிருந்து நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து நம்ம படிக்க போறோம். இந்த தேவனின் திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், நீங்க வேதாகமத்தை நீங்களே படிக்க தொடங்கும்போது, நான் எப்பவுமே இதுதான் சொல்லுவேன். உங்களுக்கே நிறைய மறைவான விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வந்துரும். யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. எப்படி கந்தக நாட்டு மந்திரி போகும்போது பிலிப்பு ரதத்துக்கிட்ட போகுவாரு. அப்ப அந்த மந்திரி சொல்வார், யாராவது எனக்கு சொல்லிக் கொடுத்தா எனக்கு தெரியும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து படிச்சுன்னு போகும்போது. இப்போ அந்த நிலைமையில நம்ம ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்கிறோம். ஆனா பிற்காலத்துல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே கற்றுக்கொள்ளுகிற வகையில உங்களுக்கு வந்துரும். இப்போ முதல்ல நம்ம எங்கத்துல இருந்து தொடங்கலாம்னா, ஆதாம் ஏவாளுக்கிட்ட இருந்து தான் நம்ம தொடங்கி பார்க்க போறோம். சில வசனங்களை நம்ம வாசிக்குவோம். ஆனா வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எதற்காக தேவன் மனிதனை உருவாக்கினார்? ஏன் நம்மள உருவாக்கணும்? ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இது வந்து ஆதியாகம புஸ்தகம். அதாவது பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் புஸ்தகம் ஆதியாகமம். ஆனா எழுத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் முதல் புஸ்தகமாக இல்லை, யோபு புஸ்தகம் தான் முதல் புஸ்தகமாக வந்திருக்கணும்ட்டு ஆரம்பத்திலே நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கிறோம். இப்படிதான் இருக்கணும். ஆனா ஏன் ஆதியாகமத்தை முதல் வைத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுல தான் இந்த முழு பூமி குறிச்சுதான சிருஷ்டிப்பை குறித்து பேசப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தில் இருக்கிற சிருஷ்டிப்பை குறித்து பேசப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக மனிதர்கள் எப்படி தோன்றினார்கள், எப்படி மனிதர்கள் உருவாகினார்கள்ன்ற இந்த சத்தியம் நம்மளுக்கு ஆதியாகமத்துல இருந்து தான் தொடர்ந்து வந்திருக்கு. அப்ப அதனால தான் நம்ம ஆதியாகமத்துல இருந்து நம்ம காண இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற எல்லா மனிதர்களும் யாரோடைய சந்ததி எந்த ரத்தத்துல வந்திருக்கிறோம்னா, ஆதாம் ஏவாள். அதுல நிறைய குரூப்ஸா பிரிஞ்சிருக்கிறோம். ஆனா அதோடைய அடிப்படை ரத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கிட்ட இருந்து தான். ஒரே மனுஷன் மூலியமா தான், ஒரே ரத்தத்தின் மூலியமா தான் உலகத்துல இருக்கிற எல்லாருமே தோன்றி இருக்கிறோம். ஆனா கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மனிதனை உருவாக்கணும்? நமக்கு மேல ஒரு கடவுள் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது, அவர் அப்படியே இருந்திருக்கலாமே பரலோகத்திலேயே. நம்மளை எதற்காக பூமியில உருவாக்கணும்? உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் நம்மள படைக்கணும்?
அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இதுக்கு வேதமே பதில் கொடுக்கும். மனிதர்களை எதற்காக படைத்தார் என்று அங்கத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். அதாவது நாம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்ற அந்த காரியத்தை புரிஞ்சுக்கினா தான் நம்ம போகவே முடியும். நம்மளுடைய பிறப்புக்கான ஒரு புரிதல், ஏன் நம்மளை உருவாக்குனார், இதே தெரியலன்னா நம்ம போய் நிற்கிற பாதையே புரியாது இல்லைங்களா? அப்ப நம்மளை உருவாக்குனதுக்கான நோக்கத்தை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 வசனத்துக்குள்ள அதோடைய விளக்கம் இருக்கு. வாசிக்கலாம். முதல் ஏசாயா 43 7 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உண்டாக்கி படித்த. அப்ப நம்மளை எதற்காக அவர் உருவாக்குனாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகிமைக்காக நம்மளை சிருஷ்டித்தாரா, அவருடைய நாமத்துக்காக நம்மள எழுப்புனாரா. அதாவது நம்மளை உருவாக்குறதுக்கு காரணமே என்னன்னா அவருக்கு மகிமை போனோம். இது என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் மகிமை அப்படின்னா, இந்த மகிமை வந்து எபிரேய வார்த்தை. இதுக்கு கவோட் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மகிமை நம்ம மூலியமா தெரியணுமா. இது இன்னும் கொஞ்சம் சுலபமா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. மனிதனை நமதின் ரூபத்தின்படி சிருஷ்டிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் என்னை பிரதிபலிக்கணும். நான் எப்படி இருக்கிற, அன்பாகவே இருக்கிற, நீதி உள்ளவரா இருக்கிற, பாவம் இல்லாமல் இருக்கிற, தீமையை வெறுக்கிற, வெறியோ நியாயத்தை மட்டும் பரிசுத்தத்தை தான் நான் நேசிக்கிற, இந்த ஒரு பிரதிபலிப்பை மனிதர்கள் பூமியில் காமிக்க வேண்டும். இதுதான் அவருக்கு மகிமை போய் சேரும். சரிங்களா? அப்போ அவருடைய மகிமை, அவருக்கு நம்ம மகிமை போய் சேரணும்னா இந்த மாதிரி நம் நடந்து கொள்ள வேண்டும்னு சொல்லி நம்மள இந்த உலகத்துல, அதாவது தேவனை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். இதுதான் முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறாருங்க, ஜனங்கள், அதாவது மக்கள் நம்மளுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவாரா, உங்கள் நற்கிரைகளை கண்டு அப்படின்னு பேசுவார். அப்ப நம்மளுடைய நல்ல கிரைகளை பார்த்தா தான் அவருக்கு மகிமையே போகும், அவருக்கு புகழே போகும். அந்த நல்ல கிரைகளை நாம் செய்வதற்காக தான் மனிதர்களை உருவாக்குனாரா. ஆனா கேள்வி வரும், இது எப்படி செய்ய முடியும், இது எல்லாருமே செய்யறாங்களே இன்னைக்கு அப்படின்னா, அதுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னாரு, எப்படி நீங்க என்னை பிரதிபலிச்சு காமிக்க முடியும்ட்டு. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, கீழ்ப்படிதல், இதுதான் பெயர். அது உபாகமத்துல வாசிக்கலாம். உபாகமம் 10 அதிகாரம் 12 இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து. அப்போ நம்ம அவரை எப்படி பிரதிபலிச்சு அவருக்கு மகிமையை போய் சேர்க்க முடியும்னா, அவருக்கு பயந்துனா கீழ்ப்படிந்து, வேற ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கணுமா. நமக்கு என்று வழிகள் கொடுத்திருக்கிறாரா, அந்த நீதியான செம்மையான வழிகளை நம்ம நடக்கணும். இப்போ முதல் புரிஞ்சுக்கலாம், ஏன் மனிதர்களை உருவாக்குனார், அவருக்கு மகிமை போய் சேரணும். மகிமை நம்மால் எப்படி சேர்க்க முடியும், அவரே இந்த பூமியில் நாம் பிரதிபலிக்கணும். ஆனா ஒரு கேள்வி, இதெல்லாம் கூடாத காரியம், சாத்தியமா அப்படின்னா, ஆதாம் ஏவாளை 2 பேரை சிருஷ்டித்தார் இல்லைங்களா? அவங்கள 2 பேரும் சிருஷ்டித்து அவர்கள் மூலியமாக பிள்ளைகள் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுவதும் வந்திருக்கிறோம். யாரை தெரியுங்களா எதிர்பார்த்தாரு, ஒரு சந்ததியை எதிர்பார்த்தாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்குடைய விளக்கத்துக்குள்ள போலாம். மல்கியா 2 அதிகாரம் 15 அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் போதுங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் அப்படின்னு இருக்கு. இந்த ஒருவனை அல்லவா படைத்தார் வந்து நம்மளுக்கு தமிழ் வேதாகமத்துல படிக்கும் போது அந்த ஒருவன் ஆதாமை அல்லவா படைத்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா இது இன்னமும் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, ஆதாமையும் ஏவாளையும் 2 பேருமே சேர்த்து பேசி நிற்குவார். ஆதாம் ஏவாள் 2 பேரும் சிருஷ்டித்தாரு, அதுதான் அந்த ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன்னா ஏவாள் ஆதாமுக்குள்ளதான் எடுக்கப்பட்டிருக்குவாங்க. ஏன் இவங்க 2 பேரை சேர்த்து வச்சார், கணவன் மனைவி ஆதாம் ஏவாளை சேர்த்து வைத்தாருன்னா, ஆதாம் ஏவாள் மூலியமாக ஒரு சந்ததி வரணும். என்ன சந்ததின்னு பாத்தீங்கன்னா, தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததி வரணும்னு எதிர்பார்த்தாரா. இதனாலதான் சிருஷ்டித்தாரா. புரியுதுங்களா? அப்போ ஆதாமையும் ஏவாளையும் ஒன்றாக கணவன் மனைவியாக சேர்த்து வைத்ததுக்கான ஒரு நோக்கம் என்னன்னா, ஒரு சந்ததி எதிர்பார்க்கிறார். அந்த சந்ததி எப்படி இருக்கணும்னா, தெய்வ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும். தெய்வ பக்தி உள்ள சந்ததினா அவருக்கு கீழ்ப்படிந்து நடுக்கிற சந்ததி.
புரியுது இல்லைங்களா? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது அவருக்கு மகிமைக்கென்று நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த மகிமைனா என்னன்னா, அவரை இந்த பூமியில் நாம் பிரதிபலிச்சு காமிக்கணும். இதற்காக தான் மனிதர்களை இந்த பூமியில உருவாக்கினார். அப்ப இதுதான் நம்மளுடைய அழைப்பு. இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய அழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மகிமை சேர்த்து கொடுக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நம்ம மூலியமாக என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறார்னா, தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். ஆனா அதுல ஒரு பிரச்சனை நடந்துருது. ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்ததுனால தெய்வ பக்தி உள்ள சந்ததி அவங்களால வெளியே எடுத்துன்னு வர முடியல. மாறாக பாவ சந்ததி வெளியே வந்தது. ஆமாங்க. எப்போ ஆதாம் ஏவாள் பாவத்தில் தவறி விழுந்தாங்களோ அவங்க மூலியமா பிறந்த பிள்ளைகள் மற்றும் வந்த தலைமுறையாக வந்த சந்ததிகள்லாம் எப்படி போனதுன்னு நம்ம படிக்க போறோம். சீர்கெட்ட நிலைமைக்கு போயிட்டாங்களா. இவர் எதிர்பார்த்தாரா ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னு. ஆனா அது வராமலே போன மாதிரி நிக்குது. ஆனா வந்துருவாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்குவாங்க. அவங்க யாருன்னு தான் நம்ம தேடி போகணும். அதுதான் நம்மளுடைய பாடமே. பார்க்கும்போது யார் அந்த வித்து நம்ம தொடங்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஏன் ஆதாம் ஏவாளை நம்ம படிக்கணும்? நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டு தானே அவசியம். பழைய ஏற்பாடெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பழைய ஏற்பாடை எடுத்து வச்சிடுறாங்க. ஆனா ரொம்ப குறிப்பாக புதிய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டை தெரியாமல், அறியாமல், புரிந்து கொள்ளாமல் புது ஏற்பாட்டுல எழுதப்பட்ட அநேக சத்தியங்களை புரிந்து கொள்றது ரொம்ப கடினம். ஒரு சில நேரத்துல கூடாத காரியம் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு லேவியர் ஆகமத்தில் நடந்த சில சாரியங்கள் பேசப்பட்டிருக்கோம். அதை பேசிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு காமிச்சிருக்குவார். அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கலன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற திட்டங்கள் தெரியவே தெரியாதுங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிரதான ஆசாரியன் அப்படின்னு பேசும். என்ன இது பிரதான ஆசாரியன்? அது வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கும். அப்ப நம்ம அடிப்படையில இருந்து போனா தான் மேல கட்டடங்களை கட்ட முடியும், மேல உயரத்துக்கு போய் தேவனுடைய திட்டத்தை பார்க்க முடியும். சரிங்களா? அதனாலதான் நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்து தொடங்குறோம். இங்க நம்ம வரணும்னா பேதுரு தான் இதுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறாரு. ஏன் ஆதாம கிட்ட நம்ம தொடங்கணும்னா, இதுக்கு அவர் ஒரு ஒரு வசனத்துல பேதுரு என்ன பண்ணுவார்னா சில காரியங்களை பேசுவார். இப்ப நம்ம உடனடியாக இங்க ஆதியாகமத்தை அப்படியே சைட்ல வச்சுட்டு பேதுரு கிட்ட வரலாம். பேதுரு எங்க இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டுல இருக்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள போனோம்னா பேதுரு என்ன பண்றாரு? சில வசனங்களை கொடுக்கிறார். நான் வந்து அந்த வசனங்களை கொஞ்சம் மடமடன் வாசிக்கலாம். சில விஷயங்களை நான் சொல்லின்னு வர கவனமா கேட்டா மட்டும் தாங்க இது முதல் புரிஞ்சு கொள்ள முடியும். இல்ல கொஞ்சம் கடினமா போற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வேற எந்த வேலை செய்துன்னு இருந்தாலும் 1 மணி நேரம் வசனத்துக்கு என்று, தேவனுக்கு என்று, நம்மை உருவாக்குனவருக்கு என்று, கர்த்தருக்கு என்று எடுத்து நம்ம வச்சிடணும். வேற எந்த வேலையும் செய்து கொண்டு சத்தியத்தை கேட்கும் போது நம்மளால நிதானித்து புரிய முடியாது. வாசிக்கலாம். வசனம் இங்கத்திலிருந்து தொடங்கலாம். 2 பேதுரு 3 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தேவருடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். இந்த விஷயத்த கவனிங்க. பூர்வ காலத்துல அப்படின்றாரு. இது எந்த காலம்னு தெரியல, கண்டுபிடிக்கலாம். அடுத்த வசனத்துல விடை வரும். பூர்வ காலத்துல தேவனுடைய வார்த்தையினால வானங்கள், அதுதான் இந்த உலகம் வானம் எல்லாம் உருவானதான். ஆனா அதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலேன்றாரு. அப்போ பூமிய ஜலத்துல இருந்தா உருவாக்குனாரு. ஜலம்னா தண்ணி. தண்ணியில இருந்தா பூமி வந்தது. நிறைய விஞ்ஞானிகள் இந்த வசனத்தை படிச்சுட்டுனா தெரியுங்களா சொல்லிட்டாங்க, பாருங்க உங்களுடைய பைபிள் புஸ்தகத்துக்கு விஞ்ஞானமே தெரியாது, சயின்ஸே தெரியாது. இது வந்து பூமி வந்து எப்படி உருவாச்சுன்னா அது ஒரு பெரிய கல் பாறையா இருந்தது. அது ரொம்ப காலங்கள் ஆன பின்பு அது உருவானது. அது ஒரு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு. ஆனா உங்களுடைய வேதாகமம் மட்டும் தண்ணிலிருந்து வந்ததுன்னு சொல்லுது. தண்ணிக்கும் பூமி உருவாகிறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஆனா இருக்குதுங்க. ஒரு பாயிண்டை எடுத்து வச்சா, அதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா அவங்களும் ஆமான்னு சொல்லுவாங்க. சிலருக்கு சிருஷ்டிப்பை குறிச்சு கேள்விகள் நிறைய பேருக்கு. பைபிள்ல 6000 வருஷம் தான் மனிதன் தோன்றின முதல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானத்தை படிக்கிறவர்கள், நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆனது இந்த உலகம் தோன்றி பூமி தோன்றி அப்படின்ட்டு. ஆனா பைபிள்ல 6000 வருஷம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கே, உங்களுடைய வேதாகமம் தப்புன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு பைபிளை விட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா சிலர் 6000 வருஷம் தான் அப்படின்னு வாதாடுறாங்க. ஆனா ஒரு வசனம் இருக்குங்க.
பைபிள்ல தேவன் புதைச்சி வச்சிருக்கிறார். கரெக்டா வெளியே எடுத்தோம்னா 4.5 பில்லியன் வருஷம் ஆயிருக்கு, வசனம் இருக்கு. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியலன்னா உடனே பைபிளை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. ஆனா நிறைய கேள்விகளுக்கு விடை இங்க இருக்குதுங்க வசனத்துல. இது நான் கண்டுபிடிக்கலாம். ஜலத்தில் தோன்றுனதுன்னா என்ன, அதை பார்க்கலாம். அடுத்த வசனத்துல இந்த பூர்வ உலகம் எதுன்னு சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்கள். அப்ப ஜலப்பிரளயத்தினால அழிந்த உலகம் எதுனா நோவாவின் நாட்கள். கரெக்டா? அப்போ நோவா இருந்த காலத்தை உலகம் என்று பேசுகிறது. அதனால இந்த பூமின்ற உருண்டையா இருக்கிற இந்த பூமின்ற உலகம் அழிஞ்சதா, இல்ல அங்க இருந்த மக்கள் அழிந்தாங்களா? மக்கள் தான். இந்த பூமி அழிக்கப்படவில்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா உலகம்ன்றார். ஏன் உலகம்னு சொல்றாருன்னா ஒரு காலம், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு காலத்தை கூட பைபிள் உலகம்னு பேசும். நம்ம உலகம்னு சொல்லிட்ட உடனே இந்த உருண்டையா இருக்கிற பூமி நிறைய நேரத்துல நினைச்சிடுவோம். பிரசங்கில சொல்வார் பூமி என்றென்றைக்கும் நிலையா இருக்கும்னு சொல்லிட்டு. இதை சொல்லல, அவங்க வாழ்ந்த காலத்தை கூட உலகம்னு சொல்லுது. அப்போ நோவா கிட்ட முடிக்கிறாரு. எங்க முடிக்கிறாருன்னா ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது. ஜலம் எங்க வந்தது? நோவாவுடைய நாட்களில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அங்க இருந்த எல்லாருமே அழித்து, நோவா முதல் கொண்டு 8 பேர் மட்டும் பேழையினால் காக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் வருவோம், நம்ம படிக்குவோம் வரப்போற நாட்கள்ல. ஆனா எங்க தொடங்குனதுன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தண்ணியில தொடங்குச்சுன்றார். சரி, இது ஒண்ணா அப்படியே எடுத்து வச்சிடுங்க. அடுத்து என்ன சொல்றாருன்னா இப்ப நாம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த காலப்பகுதி, இதுக்கு தீமையான உலகம், இது அக்னிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுவார். 7ஆம் வசனம் கொஞ்சம் எங்கேயோ போற மாதிரி இருக்கும், கவனிங்க, புரிஞ்சுக்குவீங்க. அடுத்து 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ப இருக்கிற உலகம்னு பேசுறார். அப்போ இருந்த உலகம், இப்ப இருந்த உலகம். அப்போ இருந்தது ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது நோவா வரைக்கும். அதுக்கு பிறகு இப்ப நாம வாழ்ந்துன்னு இருக்கிறோம். இது வந்து அக்னிக்கு இரையாய் காக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பேசிட்டாரா. இத சொல்லி முடிச்சுட்டு 13ஆம் வசனத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீதி வாசமா இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமி வர காத்திருக்கிறோம்னு சொல்லி இன்னொன்னு பேசுறார். இதை வைத்து தாங்க நிறைய பேர் பாட்டெல்லாம் எழுதுனாங்க. புதிய வானம் புதிய பூமி, அதெல்லாம் வசனம் தான். நல்லா கவனிக்கலாம், திருப்பி கவனிங்க. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்போது இருந்த உலகம் ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது. நோவாவுடைய காலத்துல அழிஞ்சிச்சு. இப்போ இருக்கிற நாம் இருக்கிற உலகம் தீமை அக்னிக்கு இரையே வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. இனி வர உலகம் அது என்ன சொல்றாருன்னா நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமின்ட்டாரு. இப்ப எவ்வளவு உலகத்தை பத்தி பேசினாரு. முதல் நோவா, இப்பொழுது நாம், இனி வரப்போறது 3, அல்லது 3 வானம் பூமின்னு கூட சொல்லலாம். ஏன்னா புதிய வானம் புதிய பூமி. இப்ப இந்த வசனத்தை படிச்ச உடனே நிறைய பேர் இன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கினாங்க தெரியுங்களா? நான் உங்களுக்கு படத்தை போடுறேன், நீங்க பாருங்க. நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கினாங்கன்னா நம்ம இருக்கிற பூமிக்கு மேல ஏதோ இந்த மாதிரி அடுக்கடுக்கா 3 வானம் இருக்கு. இது பவுல் கூட சொல்றாரு. அந்த வசனத்துக்குள்ள போலாம். நம்ம 3 வானங்கள் இருக்கு. முதல் வானத்துல தான் நாம பார்க்கிற ஆகாயம் இருக்கு, அங்கதான் மேகங்கள் இருக்கு. 2வது வானத்துல வந்து சூரியன் சந்திரன் இருக்கு. 3வது வானத்துல தான் தேவன் வாசமா இருக்கிற பரலோகம்னு சொல்லி இப்படி கூட நம்புறாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுங்களா நம்புறாங்கோ, சில யூதர்களுடைய புஸ்தகங்கள் கலாச்சாரங்கள் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்குவீங்க. ஏனோக்கின் புஸ்தகம் அப்படிலாம் நிறைய இருக்கு இன்னைக்கு. அந்த புஸ்தகத்தெல்லாத்தையும் படிச்சு சபைகளை இன்னைக்கு போதிச்சுன்னு இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையே கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா மேல 10 அடுக்கு இருக்கு, அதுல ஒரு அடுக்கு தான் பரதேசி, அங்கதான் ஆபிரகாம் இருக்கிறாரு, ஆபிரகாமுடைய மடி இருக்குன்னு கூட நம்புறாங்க. இந்த மாதிரி 3 அடுக்குன்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயத்த பவுல் என்ன பண்றாருன்னா பவுல் பேசி இருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவரே சொல்றாரு. வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்ப இங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. பவுல் பேசின்னு இருக்கிறாரு. ஒரு மனுஷனை நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி அறிவேன். இது பார்க்க போனா அவரை பத்தி அவரே தாங்க சொல்றாரு. அந்த மனுஷன் மாம்சத்துல இருந்தாரோ எனக்கு தெரியாது, அவர் ஆவியில இருந்தாருன்னு எனக்கு தெரியாது.
ஆனா 3ஆம் வானம் வரைக்கும் போனாரு அப்படின்ட்டார். ஓ, 3ஆம் வானம்னா பரலோகத்துக்கு அவர் போயிட்டாரு, அல்லது 3ஆம் வானம் என்று சொல்லுகிற பரதேசிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் நம்ம நினைக்குவோம். இதெல்லாம் பார்க்கலாம் என்னான்ட்டு. ஆனா கவனிங்கோ, பேதுரு தெளிவா சொல்லிட்டாரு. அப்பொழுது இருந்த வானம் ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது. இப்பொழுது இருக்கிறது தீமையான உலகம். இனி நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமி. இதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். அப்பொழுது, இப்பொழுது, இனி வரப்போறது. அப்ப பவுல் மேல போனாரா, அல்லது இந்த பூமியில இது இது முதல் நடுக்க போற காரியங்களை பார்த்துட்டு வந்தாராம்? தெரியல. கண்டுபிடிக்கலாம். வசனம் தான் நம்மளுக்கு நம்மளுடைய கால்களுக்கு தீபமாக வெளிச்சமாக வழிநடத்தி காமிக்கணும். என்ன பேசுறாங்க இவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முதல் பேதுரு சொன்னார் பாருங்க, அப்பொழுது இருந்த வானமும் பூமி ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது. அங்க போகணும். அது பார்த்து முடிச்சுட்டு ஏன் அழிச்சாருன்னு தெரிஞ்சு இப்பொழுது இருக்கிற தீமையான உலகத்துக்கு வரணும். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் இனி வரப்போற நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமிக்கு போகணும். இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் இன்னைக்கு படிச்சுன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் திரும்பி திரும்பி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இதை குறித்து நம்ம படிச்சுக்கினே வருவோம். இப்போ திருப்பி கவனிங்க. ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? பூமி எப்படிங்க தண்ணியில தோன்றுச்சு? இந்த பூமி, ஸ்கிரீன் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. இந்த பூமி, இந்த உருண்டையா இருக்கிற இந்த உலகம் எப்படி தண்ணியில தோன்றுனது? அது தண்ணிக்கு வாய்ப்பே இல்லையே. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் அவங்களுடைய பைபிளே தப்புங்கன்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த பூமியை பத்தி பேசலங்க அவரு. வானமும் பூமின்றாரே, இந்த பூமியை பத்தி பேசல. மனிதர்கள் வாழ்ந்து நிற்கிற நிலப்பரப்பு இருக்கு பாருங்க, லேண்டு. இன்னைக்கு நம்மளாம் எது மேல இருக்கிறோம்? நிலத்து மேல இருக்கிறோம். முதல் முதல் இந்த நிலம் எதனால தெரியுங்களா மூடி இருந்தது? முழுசா தண்ணி இருந்தது. ஆதி ஆகமத்திலே வசனம் இருக்கும், ஆழத்தின் மேல் ஜலம் இருந்தது, தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வாசிச்சிருக்கிறீங்களா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல? அப்போ பூமி முழுவதும் என்ன இருந்ததுன்னா தண்ணினால் நிரம்பி இருந்தது. அந்த தண்ணிய நாட்கள் போக போக தண்ணியை வத்த செய்து நிலத்தை மேல கொண்டு வந்தார், பூமியை கொண்டு வந்தார் மேல. பூமினா ஏர்த் என்று அர்த்தம், அல்லது லேண்ட் என்று அர்த்தம். நம்ம வாழ்ந்து நிற்கிற நிலப்பரப்போம். அது அப்படியே மேல தண்ணியெல்லாம் வத்தி ஒவ்வொரு பக்கம் சமுத்திரமாகவும் வேற பக்கம் ஏரி நதி குளம் அப்படின்னு சொல்லி தேவன் பிரிச்சு விட்டார். இதெல்லாம் சயின்ஸ் நம்ம படிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போல. அது டெக்டானிக் அப்லிஃப்ட்னு வாங்க, இன்னைக்கு நான் பார்க்கலாம் அதெல்லாம் பின்னாடி. அந்த மாதிரி தான் பூமி உருவானதுன்னாரு. இப்போ இந்த விஷயத்த சயின்ஸ் படிச்சுட்டு வரவங்களுக்கு சொன்னா ஒத்துக்குவாங்க. ஆமாங்கோ, கரெக்ட், எங்களுக்கு தான் வசனம் புரியாமல் இருந்தது, ஆமாங்கோ, இப்படிதான் உருவாக்குனார். அப்ப திருப்பி கவனிக்கலாம். பேதுரு சொன்னார் இல்லைங்களா, அப்பொழுது இருந்த வானமும் பூமி ஜலத்தில் தோன்றி ஜலத்தில் அழிந்தது. அது எந்த காலகட்டம்னா, கவனிங்க, எந்த காலகட்டம்னா இந்த முழு சிருஷ்டிப்பு இருக்குது பாருங்க, சிருஷ்டிப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் இருக்கு. இதுக்கு பேரு தான் அப்பொழுது இருந்த வானமும் பூமி. சிருஷ்டிப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம் தெரியுங்களா? சிருஷ்டிப்புல இருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் ஆதி ஆகம புஸ்தகத்துக்குள்ள போறோம். ஏன் நம்ம ஆதி ஆகமத்தை படிக்கிறோம் ஒரு கேள்வி கேட்டே இல்லைங்களா? ஏன் நம்ம பைபிள் இருக்கிற முதல் புஸ்தகத்துக்குள்ள போனோம்? நேரா புதிய ஏற்பாட்டுக்குள்ள போலாமே. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தா பேதுரு ஒரு விஷயத்த கொடுத்தார், அப்பொழுது இருந்த வானமும் பூமினார். அதை படிக்கிறதுக்கு தான் இப்போ ஆதி ஆகமத்துக்குள்ள வரும். இப்போ நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கு. உங்களுடைய சில கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விடை கிடைச்சிடும். நானே சில கேள்விகளை கேட்கிற பாருங்க. ஏதேன் தோட்டத்தை குறிச்சு, தேவன் ஏதேன் தோட்டத்தில் சாத்தானை அனுமதி கொடுத்தார்? நிறைய பேருக்கு இருக்க கேள்வி. அந்த தோட்டத்தில் மரத்தை வைத்தார்? நன்மை தீமை அறிகிற அறிவுள்ள கனி. அதனால தானே இவ்வளவு தப்பு நடந்தது. சரி, வச்சிட்டாரு. சாத்தான் வஞ்சிக்கிறான். சாத்தானை வஞ்சிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார்? சரி, கொடுத்துட்டாரு. ஆதாம் ஏவாள் கனியை புசிக்க போறாங்க, அவங்கள தடுத்திருக்கலாமே. ஏன் தடுக்கல? அவங்கள ஏன் அப்படியே விட்டுட்டார்? சாப்பிடு அப்படின்னு ஏன் விடணும்? தடுத்து நிக்க வச்சிருக்கலாம். சாத்தான் அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் தானே தப்பு செஞ்சாங்கோ, அவங்களுக்கு தானே மரண தண்டனை கொடுத்திருக்கணும். ஏன் நமக்கு மரண தண்டனை? அது இந்த விதத்தில் நீதி நியாயம்? அவர்கள் செய்த தப்புக்கு நாம என்ன பண்ணோம்? கேள்வி இருக்குதுங்க. இதெல்லாம் நிறைய பேருடைய கேள்விகள். ஏன் சாத்தான முதல் அனுமதி கொடுக்கணுங்க உள்ளோ? சரி, ஆதாம் ஏவாள் தான் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள அழிச்சிட்டு அவங்கள சாகடிச்சுட்டு புதுசா திருப்பி ஆதாம் ஏவாளை உருவாக்கி இருக்கலாமே. ஏன் அதை செய்யல? இருக்கா?
உங்களை வந்தவர்கள் யாருக்குன்னா அந்த கேள்வி இருக்கா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி, ஏன்னா எங்களுக்கே அந்த கேள்விகள் இருந்தது. சரி, இதை கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம். இதை பார்க்கணும்னா ஏதேன் தோட்டத்திலே அந்த கேள்வி இருக்குது பாருங்க, பாம்பு சர்ப்பம் அங்க வந்தது. நீங்க நீங்க எல்லாருமே பைபிளை படிச்சிருக்குவீங்கன்ற விசுவாசம் எனக்கு நிச்சயமா இருக்கு. அப்போ அந்த அங்க வந்த சர்ப்பம் யாரு? இன்னி வரைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்கன்னா, பாம்பு இருக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிற இடத்துல வந்து பலவிதமான பாம்புகள் இருக்கு, பலவிதமான சர்ப்பத்தை பார்க்கிறோம். அந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே இது சைத்தான், இது வந்து பேய், பிசாசுன்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்றது நாங்க கேட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுடைய கனவுல பாம்பு வந்ததுன்னா, ஓ பிசாசு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிங்க, பாம்பை வந்து பிசாசுக்கு மட்டும் பைபிள் சொல்லங்க. பைபிள் வந்து பாம்பை இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கு. அவரே சொல்லியிருக்கிறார். நான் சொல்ற பாருங்க. கிறிஸ்து வந்து யூதர்கள்ட்ட பேசும்போது சொல்றார், சர்ப்பமானது வனாந்திரத்தில் தூக்கப்பட்டதை போல் அப்படின்னு சொல்லி. எந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? கொல்லிவாய் சர்ப்பம் எல்லாருமே சாங்கடிச்சுன்னு இருக்கும்போது மோசஸ் ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து தூக்கிவாரு. அப்ப சொல்வாரு, சர்ப்பமானது வனாந்திரத்தில் தூக்கப்பட்டதை போல் மனுஷகுமாரனும் தூக்கப்படுவாருன்னு சொல்லி அந்த பாம்பை தனக்கு ஒப்பனையா பேசினிருக்குவார். அடுத்து அவங்க சீசர்களை அனுப்பும் போது சொல்றாரு, நீங்க போங்கோ, நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் புறாவை போல் கபடற்றவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை போலுன்னு பேசுவார். அப்போ எப்படி இருக்கணும்னு பேசுவார்னா, பாம்பை போல் வினாவுள்ளவர்களா இருங்கள். அப்போ பாம்பு மாதிரி இருங்கன்றாரு. இது நான் பாம்பு ஷ்ரூட் அஸ் அ சர்பென்ட்னுவாரு. பாம்பை போல் வினாவுள்ளவர்களா இருந்தா பாம்பு மாதிரி இருன்றாரு. அப்ப பாம்பு நம்ம பிசாசின் மட்டும் எடுத்துக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு பாம்பு மதியிருன்றாரு. அவர் தன்னையே பாம்பு மேல உயர்த்தப்பட்டதை போல நான் உயர்த்தப்படுறேன்றாரு. அப்ப என்ன புரியுதுங்களா? அப்போ பைபிள்ல பாம்பு என்பது எதெல்லாம் குறிக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்துல அந்த கேள்விகள் பார்த்தோம் இல்லையா? ஏன் சர்ப்பத்தை உள்ள விட்டார்? ஏன் இவர்கள் பாவம் செய்யும்போது தடுக்கவில்லை? பாவத்தை ஏன் மன்னிக்கவில்லை? இவர்களை சாகடிச்சுட்டு பிறகு மற்றவர்களை உருவாக்கியிருக்கலாமே, அதாவது ஆதாம் ஏவாளை திருப்பி உருவாக்கியிருக்கலாமே. அவங்க பண்ண தப்புக்கு நாம என்னத்துக்கும் இன்னைக்கு சாகணும், தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கணும்? ஏன்னா ஒரே மனுஷனால பாவமும், பாவத்தின் மூலியமா மரணமும் பிரவேசித்தது. மரணம் எல்லாரையுமே ஆட்கொண்டிருக்கு இன்னைக்கு. கரெக்டா? அப்ப அவங்க பண்ண தப்புக்கு நாம என்னத்துக்கு அந்த தண்டனைக்குள்ள போனோம்? இதெல்லாம் கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? இதுல ஒரு சில கேள்விகள் இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடும் இப்பவே நம்மளுக்கு. 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம. இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம்னா, அந்த இடத்துல வந்தது பாம்பா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவா இல்லைங்களா, பாம்பு தான் அங்க வந்தான்ட்டு. அப்ப எப்படி பாம்பு இன்னும் கூட சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பாம்புக்கு வாய் இருந்தது, அது பேசினது. தேவன் எப்போ தண்டிச்சாரோ அதுக்கு முன்னாடி கூட கையெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. மரத்து மேலெல்லாம் கையை வச்சு பாம்பு ஏறின்னு இருந்துச்சு. அவர் தண்டிச்ச உடனே நீ வயிற்றுனால் நகர்ந்து போவாயின்னு சொன்னதுனால பாம்புக்கு கைகள் எல்லாம் கொட்டிட்டு வயிற்றுல இன்னைக்கு ஊன்று போகிற பிராணியை போல் அது ஊன்று போயின்னு இருக்கு அப்படின்ட்டு கூட சொல்றது வழக்கம். ஆனா அங்க வந்தது யார் தெரியுங்களா? நாம நினைக்கிற, நாம பார்க்கிற பாம்பு அல்ல. யார் வந்ததுன்னா, வசனத்தை வாசிக்கலாம். 2 3 வசனம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் போதுங்க. தள்ளப்பட்டது. இந்த அது வசனத்தை கவனிங்க. உலகத்தை மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம்ன்றார். அப்ப சாத்தானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? பாம்பு. வெறிய பாம்பல்ல, பெரிய பாம்பு, பழைய பாம்பு. ஏன் பழைய பாம்புன்றாரு? அவன் பூர்வ உலகம் ஆதாம் முதல் இருக்கிற பழைய பாம்பு, ரொம்ப பெரிய பழுமையான பாம்புன்றாரு. அப்ப சாத்தானுக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ப்பம். ஏன் அவனை சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லணும்? பார்க்கலாம். இது ஒரு வசனம் மட்டுமல்ல. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாசு பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை போதுங்க. 1000 திருப்பி கவனிங்க. சாத்தானுக்கு மீண்டும் பைபிள் என்ன பேர் கொடுக்குது? இந்த வசனத்தை முழுசா படிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் வேகமா போறதுனால இதை நான் கொஞ்சம் கவனிங்கன்ற. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து. இது சாத்தானை கட்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஆனா பாம்புக்கு நம்ம பாம்புன்னு சொன்ன உடனே நாம நடைமுறை வாழ்க்கையில பார்க்குற பாம்பை பாம்புன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பைபிள் யாரை பேசின்னு இருக்குது பாருங்க.
பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. அப்ப ஏதேன் தோட்டத்துல வந்த சர்ப்பம் பாம்பு நாம பார்க்கிற பாம்பா அல்லது பிசாசா? பிசாசு தாங்க. ஏன் பின்ன அவனை பைபிள் பாம்புன்னு சொல்லணும்? அவனை வேற எதுனா சொல்லாமே, ஓநாய், நரி, வேற நாய், அந்த மாதிரி வேற எதுனா சொல்லலாம். ஏன் பாம்புன்னு சொல்லணும் அப்படின்னா, பாம்புகளுக்கு இருக்கிற சில குணலட்சணங்கள் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது அவனுக்கு இருக்கிற சில தன்மைகள், அந்த தன்மை அப்படியே சாத்தானுக்கு பொருந்தும். நான் ஒரு 6 7 தன்மை சொல்றேன், குறிச்சுக்கோங்க. ஒன்று பாம்பு ரொம்ப அது வர்றது சத்தம் இல்லாம வரும், ரொம்ப சைலண்டா வரும், ஒளிஞ்சு ஒளிஞ்சு பதுங்கி உள்ள வந்துடும், நொழிஞ்சிடும். பிசாசு கூட அந்த மாதிரி தாங்க, சத்தம் இல்லாமல் பாவத்தை உள்ள அனுப்புவான். அவன் கூட அப்படிதான் உள்ள வருவான், ரகசியமா வேலை செய்வான். இந்த பாம்பு சிங்கத்தை போல கர்ஜிக்காது. ஆனா அது விடுது பாருங்க, அது சின்ன சத்தம், அப்படின்னு சத்தம் வருது வருது இல்லைங்களா? அந்த சத்தத்துக்கு பேர் தான் சர்ப்பம். நான் அடுத்து இதோட எபிரேய வார்த்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சத்தம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெல்லிய சத்தமா இருக்கும். சாத்தானும் அப்படித்தாங்க, பொய்யை மெல்லமா காதுல ஓதுவான். அவன் பேசுற பொய்கள், வஞ்சனைகள் மைக்கு போட்டு பேசின்னு இருக்காது, மெல்லமா காதுக்குள்ள வந்து நிற்கும். இப்படிதான் ஏவாளுக்கிட்ட ரகசியமா பேசினான். பேசி ஏவாளை அப்படியே வஞ்சித்துட்டான். இப்படிதானே பண்றான். அந்த சர்ப்பம் ஒருத்தவங்கள தீண்டுறதுக்கு முன்னாடி, அவங்கள அவங்கள கடிக்கிறதுக்கு முன்னாடி படையெடுக்கும் அப்படின்னு வாங்கும். அது ஆங்கிலத்துல ஹிப்னோடைஸ்ன்னு வாங்கும். அப்படியே படையெடுத்து பார்க்கும், அவங்க பக்கம் ஈர்க்கும். சாத்தான் கூட அதே மாதிரி தான். அவனுடைய பாவம், அவன் இன்னைக்கு உலகத்தில் வைத்து நிற்கிற இச்சைகள் எல்லாமே ஒருத்தவங்களை வசியம் படுத்திடும். அதுக்கப்புறமா சர்ப்பம் கடிச்சதுன்னா அந்த விஷம் கொடிய விஷமா இருக்கும், செத்து போயிடும், மரணம் வந்துடும் அந்த விஷத்துல. சாத்தானுடைய விஷமாகிய பாவமும் உலகத்துக்கு மரணத்தை வந்தது. இந்த பாம்பு எங்கேயாவது ஒரு இடத்துல பதுங்குச்சுன்னு வைங்க, ஒரு பச்சை நிறத்துல இருக்கிற பாம்பு புல்லுக்கு மத்தியில மறைஞ்சு நிற்கும். மரம், செடி, கொடிகள் இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது, ரெண்டுமே ஒரே நிறத்துல இருக்கும். சாத்தானும் அதுதாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்வாரு, இதை குறித்து ஆச்சரியப்படாதீர்கள், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு நிற்கிறான் அப்படின்ட்டு. ஒரே மாதிரி வருவாங்களாம். இப்போ ஸ்கிரீனை கவனிங்க. அந்த இடத்துல சர்ப்பம் சர்ப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இதோட எபிரேய வார்த்தை என்னன்னா நாகாஷ். ஸ்கிரீன் பாருங்க, இது நீங்க போய் பின்னாடி தேடி பாருங்க. இதோட எபிரேய வார்த்தை என்னன்னா நாகாஷ். நாகாஷ்னா என்ன அர்த்தம்னா வசியம் பண்ணுகிறவன் என்று அர்த்தம். ஏன் இந்த பேர் வருதுன்னா, அந்த பாம்பு விடுகிற சத்தம், ஒரு சத்தம் வருது இல்லைங்களா, சின்ட்டு, அந்த சத்தத்துக்கு பேர் தான் விஸ்பர்ன்னு வாங்க. விஸ்பர்னா பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். டு ஹிஸ்ன்னு இருக்கும். ஹிஸ்னா அவனுடைய சத்தம். அந்த சத்தம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிய சத்தம், ரகசியமா பேசுமா. அதுக்கு பேர் மேஜிக்னுவாங்க. மேஜிக்னா மந்திரம். அதனால தான் அவனுடைய பேர் என்னன்னா என்சாண்டர். நம்ம அந்த இடத்துல சர்ப்பம் சர்ப்பம்னு படிக்குவோம். நாகாஷ், நாகாஷ்னா வசியம் பண்ணுகிறவன், மந்திரத்தை செய்கிறவன் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இதுக்கு நிறைய வேற வசனங்கள்லாம் இன்னும் கூட நிறைய இருக்கு. இதுக்கு இன்னொரு வசனம் வேணுமா தான் சொல்றேன் நான். யோசேஃபு யோசேஃப் தெரியும் இல்லைங்களா? யோசேஃப் எகிப்தில் இருக்கும்போது அவங்க சகோதரர்கள்லாம் சந்திக்க வருவாங்க. சந்திக்க வந்துட்டு யோசேஃப் எகிப்தில இருந்து கோதுமைகளை வாங்கின்னு போனோம். முதல் தடவை போயிடுறாங்க. 2வது தடவை வாங்கின்னு போகும்போது அவருடைய இளைய சகோதரனுடைய பையில என்ன வச்சுட்டு இருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோசேஃபோடைய பான பாத்திரம் இருக்கும். இப்போ யோசேஃப் கூட இருக்கிறவர் போய் அவங்கள பிடிச்சிடுவார். பிடிச்சிட்டு, இந்த பான பாத்திரம் என்னுடைய யோசேஃப் எஜமானர் வைத்து, இந்த என்சாண்ட்ன்ற வார்த்தை வந்திருக்கும். அவர் டிவினேஷன் இருக்கும் ஆங்கிலத்தில், அதாவது குறி பார்க்கறதுக்கு இந்த பாத்திரத்தை தான் பயன்படுத்துறாரு. சும்மா தான் சொல்வாரு. ஏன்னா எகிப்தியர்கள் அந்த மாதிரிலாம் பாத்திரத்தை வச்சு குறி பார்க்குவாங்க. குறி பார்க்கறதுக்கு இந்த பாத்திரத்தை பயன்படுத்துறாரு. இதை நீங்க எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னு சொல்லி இவரை மட்டும் திருப்பி ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவார், திருப்பி எகிப்து கூப்பிட்டு போவார். அப்போ அங்க கூட என்ன வார்த்தை வந்திருக்கும்னா நாக்காஷ்னு வந்திருக்கும். நாக்காஷ்னா என்னன்னா வசியம் பண்ணுகிறது, அல்லது ஏதாவது ஒரு விதத்துல ரகசியமான அறிவை வைத்துக்கொண்டு குறி சொல்லுகிறதுக்கு பயன்படுத்துற வார்த்தை. இதுதான் ஆதியாகமத்துல சர்ப்பத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த இடத்துல சர்ப்பம்னு போட்டதுனால, ஓ நம்ம பாம்பு தான் வந்தது, பாம்பு தான் வந்ததுன்னு நினைக்கிறோம். அங்க அந்த பிசாசு அவன் வசியம் பண்ணுகிறவன், என்சாண்டர், நாகாஷ் அப்படின்னு வந்திருக்கும். சரி, கவனிக்கலாம். அப்ப அங்க இந்த பாம்பா?
பாம்பு பிசாசுனா இயேசு கிறிஸ்து தன்னை சர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. நம்மள சர்ப்பத்தை போல் இருங்கள்னு பேசியிருக்கிறார். அப்போ இல்ல, அது தேவனுடைய ஒரு படைப்பு. ஆனா கேள்வி இருக்கு, எனக்கு தெரியும் உங்களுடைய கேள்வி. நீ உயிரோட இருக்கிற நாளெல்லாம் நீ மண்ணை நக்குவாய், பாம்பு அப்படிதானே இருக்கு, அவன் வந்து வயிற்றுனால நகர்ந்து போவாப்போ, இன்னைக்கு வயிற்றுனால தான் நகர்ந்து போய் நிற்கிறான். அந்த கேள்வியெல்லாம் பார்க்கல இன்னைக்கு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே, இப்போ அங்க அங்க யார் யாரெல்லாம் இருக்கிறது, இதுக்கு இன்னும் இன்னும் நிறைய உங்களுக்கு வசனங்களும் இன்னும் நிறைய ஆதாரங்களும் உங்களுக்கு நான் தரேன். அங்க ஏதேன் தோட்டத்துல யார் யார் இருக்கிறதுனா, ஆதாம், ஏவாள். தேவன் எதற்காக இவர்கள் ரெண்டு பேருமே உருவாக்குனார்? மல்கியா 2:15 நம்ம வாசிச்சோம். அவர் ஒருவனை அல்லவா, அதாவது நீங்க ஒன்றா இருக்கிறதுக்கு படைத்தார். பின்பு ஏன் ஒருவனை படைத்தால்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இப்ப தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னா, உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி இருந்தது, அப்படியே உருவாக்கிட்டு இருக்கலாமே தெய்வ பக்தி உள்ள சந்ததிய, ஏன் இவங்க மூலியமா பெற்று எடுக்கணும் அப்படின்னா, நம்மள தேவன் அப்படியே உருவாக்கிட்டாருன்னு வைங்களேன், அப்படியே கீழ்ப்படிதல், அன்பு, இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, அப்படியே உருவாக்கிட்டாருன்னா நம்மளாம் ரோபோட் ஆயிடுவோம். இன்னைக்கு ரோபோ அப்படிதான், ரிமோட் கண்ட்ரோலை வச்சா நீ திரும்பினா திரும்பும், அப்படி இல்லை. நமக்கு சுயத்தை கொடுத்தார். சுயத்தை கொடுத்து நீ உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நீ புரிஞ்சுக்க நடுன்னு சுயத்தை கொடுத்தார். அதுல நீ நன்மையை நேசிக்கணும், இதுதான் எதிர்பார்த்தாராம். உங்க மூலியமா ஒரு சந்ததி வரணும், அந்த சந்ததி தெய்வ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும். ஆனா இவங்க அதற்காகத்தான் அந்த நன்மை தீமை மரத்தை வைத்தாரு. என்னத்துக்கு வச்சாருன்னா, சோதிக்கிறதுக்கு. நீங்க எது பக்கம் போவீங்க, நன்மைக்கு போவீங்களா தீமைக்கு போவீங்களான்னு. இந்த சோதனையை குறித்து இன்னும் நம்ம விளக்கமா படிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம போயின்னு இருக்கிற அந்த பாதையில அப்படியே நம்ம பார்த்துன்னு போகலாம். அங்க யார் யார் இருந்ததுன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சுன்னு வந்து இருக்கிறோம். ஆதாம், ஏவாள், சர்ப்பம் யாரு? சாத்தான். அதுக்கு வசனம் பார்த்துட்டோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஆனா அந்த வசனம் மட்டும் நம்மளுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் வசனம் நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு சாத்தானுடைய பெயர் என்ன அப்படின்னு நம்மள கேட்டா நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? லூசிஃபர். ஆமா, லூசிஃபர்ன்னு சொல்லுவோம். ஆனா லூசிஃபர் வந்து அவனுடைய பேர் கிடையாது. லூசிஃபர்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் அப்படின்ற ரெண்டு, இது வந்து லத்தீன் வார்த்தை. லூ அப்படி லூசி அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் என்ற அர்த்தம். பேர் என்ற என்ன அர்த்தம்னா, தாங்கக்கூடியவன் அர்த்தம். வெளிச்சத்தை தாங்கக்கூடியவன் ஏசாயால வரும். நீ அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்னிங் ஸ்டார். விடிவெள்ளினா அதிகாலை நட்சத்திரம், மார்னிங் ஸ்டார். அந்த மார்னிங் ஸ்டாருக்கு லத்தீன்ல லூசிஃபர் என்று சொல்லப்படும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, லூசிஃபர் அவன் பேருன்னு. நான் இன்னைக்கு கூட சொல்றேங்க, லத்தீன்ல ரோமன் கேத்தலிக்ல மாஸ் வைக்குவாங்க. அதுல நீங்க சில பேர் ரோமன் கேத்தலிக்ல நீங்க வரீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். லத்தீன்ல மாஸ் போய் கேட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ லூசிஃபர்னுவாங்க. ஆதாரம் இருக்கு. ஏன் அப்படி சொல்வாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்துவ பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம்னு பேருக்குது. பிரைட் மார்னிங் ஸ்டார் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பட்டம். அதனால கிறிஸ்துவ லத்தீன்ல மார்னிங் ஸ்டார், அதிகாலை வெளிச்சம் எப்படி சொல்வாங்கன்னா, லூசிஃபர்ன்னு வாங்க. இது அவனுடைய பேர் கிடையாது, வெளிச்சத்தை தாங்கக்கூடியவன் என்று அர்த்தம். இப்ப கவனிக்கலாம் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஆதாம், ஏவாள், பிசாசு. பிசாசு தாவா இல்லைங்க பாம்பு தான் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வசனத்தை போய் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னா, எசேக்கியேல் புஸ்தகத்துக்குள்ள போனோம்னா, தேவன் வந்து ஒரு மறைமுகமா பேசுவார். நான் அதை உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனா நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். பைபிள்ல சில தீர்க்க தரிசனங்களை எப்படி சொல்வாருன்ட்டு. ஒருத்தர் அனுப்புவாரு, உங்ககிட்ட பார்த்து பேசுவாரு, உங்களை பத்தி சொல்லுவாரு. ஆனா உள்ளுக்குள்ளோ வேற ஒருத்தரை பத்தின தீர்க்க தரிசனத்தை ஒளிச்சு வைக்குவார். இப்படிதாங்க நிறைய நேரத்துல இருக்கும். ஏசையா புஸ்தகம்லாம் நீங்க எடுத்து வாசிக்கும் போது, ஏசையா தீர்க்கதரிசி கிட்ட சொல்வாரு, ஏசையா தீர்க்கதரிசியை கொண்டு ஜனங்களிடத்தில் பேசுவாரு. ஆனா அதுக்குள்ளோ இயேசு கிறிஸ்து பத்தின தீர்க்க தரிசனங்கள் மறைமுகமா ஒளிஞ்சு நிற்கும். அதெல்லாம் இப்ப நம்ம எடுத்து படிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா கிறிஸ்துவ யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஒரு கண் பார்வை வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகத்துக்குள்ள போறோம். எசேக்கியேல் புஸ்தகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவர்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதோடைய அறிமுகம். எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் தான் எசேக்கியேல் புஸ்தகம். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கிறார். பிரம்மாண்டமான கிரகிக்க முடியாத
தரிசனங்களை பார்த்துருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம படிக்கணும்னா நம்ம மூளையே சுத்தங்க. ஆனா அவ கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அதெல்லாம் பார்க்கலாம். அந்த புஸ்தகத்துல இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்துல சாத்தானை பத்தி பேசியிருக்கிறார். வாசிக்கலாம் நம்ம உள்ள போய். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இந்த வசனத்தை கவனிங்க. எசேக்கியேலை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, போப்பா தீர்வு ராஜா கிட்ட போ. அந்த தீர்வு ராஜாவை பார்த்து நான் சொல்ற நியாய தீர்ப்பை தீர்வு ராஜாக்கு சொல்லுன்னு. இந்த 28ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்துல இருந்து எடுத்து படிங்க. தீர்வு ராஜா யாருன்னா, தீர்வுன்றது ஒரு பட்டணம். அது என்ன மாதிரி பட்டணம்னா, இந்த கடற்கரையில கப்பல்கள்லாம் வந்து அந்த இடத்துல வர்த்தகத்தை செய்யணும். ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செய்வாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் இன்னைக்கு பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி செய்யறதுக்கு ராஜாக்களுக்கு வரியும் கப்பத்தை கட்டுவாங்க. டாக்ஸ் எல்லாம் கட்டணும். அப்ப இந்த ராஜா தீர்வு ராஜா ரொம்ப மெத்த பெருமைக்காரனா இருந்தானா. 28ஆம் அதிகாரத்தை நீங்க தொடங்கும் போதே கண்டுபிடிக்கலாம். ரொம்ப பெருமைக்கார உச்ச பெருமையில இருக்குவானா. அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுன்றாரு. இதை சொல்லும் போது அந்த வசனத்தை கவனிங்க. நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் அப்படின்ட்டு யாரை பத்தி சொல்றாரு? தீர்வு ராஜா. ஏன்னா மனுபுத்திரனே, நீ தீர்வு ராஜாவை குறித்து புலம்புன்றாரு. அப்ப யாரை குறித்து சொல்லணும்? தீர்வு ராஜா. இத சொல்லிட்டு அடுத்த வசனத்துல பாருங்களேன், வேற யார் பத்தியோ பேசுவாரு. 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். போதும் அப்படியே நிக்க பத்மரா வைங்க. தீர்வு ராஜா ஏதேன் தோட்டத்துல இருந்தாரா? இல்ல. தீர்வு ராஜா ஏதேன் தோட்டம் இருக்கும் போது பிறக்கவே இல்லை. அதாவது ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்துல தீர்வு ராஜா எங்க பிறந்தாரு? தீர்வு ராஜா பிற்காலத்துல தானே வராரு. ஆனா தீர்வு ராஜா குறிச்சு பேசினே வந்துட்டு அங்க வேற யார் பத்தியும் மறைமுகமா பேசுறாரு. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாயே. ஏன் இப்படி சொல்றாரு தெரியுங்களா? தீர்வு ராஜாவுடைய இருதயம் சாத்தானுடைய இருதயமும் ஒரே மாதிரி இருந்துச்சு. தீர்வு பெருமைக்காரன், சாத்தான் பெருமைக்காரனா இருந்தார். தீர்வு ராஜா எல்லாருமே அடுக்கி ஆழ்ந்துன்னு இருந்தாராம். சாத்தானும் உலகத்தை அடுக்கி ஆழ்ந்துன்னு இருக்கிறான். அதனால ஒப்பனையா பேசின்னு வருவார். பேசிட்டு நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்ன்ட்டு அவன் பத்தி சொல்லி 9 விதமான நவரத்ன கற்களை கொண்டு அவன் மேல புதைக்கப்பட்டிருந்ததான் சாத்தானை பத்தி. அப்படியே 13, 14 வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ யார? சிருஷ்டி அந்த ஏதேன் தோட்டத்துல யாரையோ இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள பத்தி பேசியிருக்கிறார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன் மேல வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிட ஆயத்தப்பட்டிருந்தது. 14ஆம் வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். கவனிச்சிங்களா? அப்போ ஏதேன் தோட்டத்துல யார் இருந்தது? ஆதாம், ஏவாள், சர்பம். சர்பம் யாரு? சாத்தான். இப்ப அந்த சாத்தானை பத்தி பேசின்னுக்கிறாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாயே அப்படின்றார். அவன் யார் தெரியுங்களா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபா. கேரூப்னா என்னன்னா, பாதுகாக்கிற தூதர்கள். இன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்துல, கார்டியன் ஏஞ்சல். நம்மளை பாதுகாக்கிறதுக்காக சில தூதர்கள். அந்த சாத்தானும் என்ன நிலைமையில இருந்தா தெரியுங்களா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபா இருந்தான். ஆமாங்க. அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கலையா? எப்போ கண்டுபிடிக்கிறார்னா, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15ஆம் வசனம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். எப்படி இருந்தா தெரியுங்களா? அவனை எப்போ சிருஷ்டித்தாரோ அப்பத்திலிருந்து அவனுடைய வழிகளில் குறையற்று இருந்தானா. ஆனா அநியாயத்தை கண்டுபிடிச்சாராம். எப்போ கண்டுபிடிச்சார் தெரியல. அது வருது வசனத்துல பார்க்கலாம். ஆனா முதல்ல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சாத்தான் யாருன்னா, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபினா. பிரதர், நீங்க சாத்தானை குறிச்சு பேசினுக்கிறீங்க இவ்வளோ மேன்மையா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நம்மளுடைய எதிராளி யாருன்னு தெரியணும். நம்மளுடைய எதிராளியோட பலம் என்னன்னு தெரியணும். அவன் எந்தெந்த வகையில வந்து ஏமாத்துவான்னு தெரியும். அப்பதான் நாம அவனை ஜெயிக்க முடியும். அப்போ இன்னைக்கெல்லாம் என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னா, பிசாசு வந்து ஏதோ ஒரு பெரிய நாக்கு வச்சுன்னு 2 கொம்பு வைத்து கொண்டு பெரிய வாள், அது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, அப்படி வரான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. வசனம் எப்படி சொல்லுதுன்னா, அவன் ரொம்ப அழகா
படிச்சாங்களாம். அந்த வசனத்தெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, "நீ பூரண அழகுள்ளவன்" அப்படின்லாம் பேசியிருக்குவாரு. நம்ம அத உதாரணம் சொல்லணும்னா, திருடன் வந்து ராத்திரியில திருட்டுத்தனமா வருவான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனா திருடெல்லாம் இன்னைக்கு எப்படி வரான்னா, சூட்டு, கோட்டு போட்டுன்னு டை கட்டிக்கின்னு வீட்டுக்குள்ள வராங்க. கண்டுபிடிக்க முடிய மாட்டேன்ருக்கு. அதான் சாத்தானுடைய நிலைமை கூட. அவன் ரொம்ப அசிங்கமா வருவான்னு நினைக்குவோம். ஆனா அவன் ரொம்ப அழகா வந்து நிற்கிறான். அதனால தான் உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே எதுல தெரியுங்களா வஞ்சித்து வச்சிருக்கிறா? அழகு என்ற மாயையினால தான் எல்லாருமே ஏமாத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்ப திருப்பி கவனிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 28:4, 14, 15 படிச்சுன்னு போகும்போது, அவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுடைய வழிகளில் குறையற்று இருந்தானா. அப்ப எப்போ கண்டுபிடிச்சாரு அநியாயத்தை? பூமியிலயா, பரலோகத்திலயா? எப்போ இவனுடைய இருதயத்துல அநியாயம் வந்தது? வசனம் இருக்குங்க. ஏசையாக்குள்ள போனோம்னா அங்க சொல்வார் இந்த சாத்தானை குறிச்சு. வாசிக்கலாம் ஒரு 2, 3 வசனம். ஏசையா 14ஆம் அதிகாரம் 13 முதல். நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இது சாத்தான் சொல்றான். அவன் என்ன தெரியுங்களா சொல்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரம்னா நம்ம ஆகாயத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த நட்சத்திரம் இல்ல. தேவ தூதர்களை கூட பைபிள் நட்சத்திரங்கள்னு பேசும். அப்ப எல்லா தேவ தூதர்களுக்கு மேல என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவன் என்ன தெரியுங்களா நினைச்சான்? தேவனே, உங்களை மாதிரி நான் ஆகணும். அவ்வளவுதாங்க. அதுதான் அவன் நினைச்சான். நான் உங்கள மாதிரி ஆயிடணும். உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கிறாங்கோ, அந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நினைச்சானா. வசனம் இருக்கு பாருங்க, 14ஆம் வசனம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறுவேன். உன்னதமானவர்னா மோஸ்ட் ஹைன்னு அர்த்தம். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லல, செய்யல என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. புரியுதுங்களா? இருதயத்தில் சொன்னாயேன்னா என்ன அர்த்தம்? அவன் இருதயத்துல நினைக்கிறான். அவன் யார்கிட்டயோ பேசல, யார்கிட்டயோ இதை பத்தி சொல்லல, போய் செய்யல. ஆனா மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்கிறானா, நான் எப்போ கடவுள் மாதிரி ஆகுவேன் அப்படின்னு யோசிச்சுங்கிறானா. இந்த சிந்தனை அவனுக்கு எப்போ வந்தது? ஏதேன் தோட்டத்துல வந்ததா, பரலோகத்திலே வந்துச்சுங்களா? நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் வந்து இந்த பூமி ரொம்ப அவலட்சணமா இருந்தது, அதாவது ரொம்ப அழகா இருந்தது. சாத்தானே அவர் மேலத்திலிருந்து கீழே தள்ளிட்டாரு. அதனால உலகம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வெறுமையா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அதனால தேவன் திருப்பி உலகத்தை உருவாக்குனாருன்ட்டு இல்லைங்க. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு ஆதாமும் ஏவாளையும் உள்ள அனுப்பிச்சிட்டு, அங்க நன்மை தீமைன்ற மரம் இருக்கு. அந்த மரத்துல இருக்கிற கனியை இவர்கள் புசிச்சிட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. அதுல இருந்து இவங்களை காப்பாத்தணும். அதனால தான் நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூப். யாரை காப்பாத்தணும்? ஆதாமையும் ஏவாளைய காப்பாத்தணும். எதுல இருந்து காப்பாத்தணும்? அந்த மரம், அந்த மரம் வைக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா, நன்மை தீமை. அதை சாப்பிட்டாங்கன்னா, அந்த கனியை சாப்பிட்டாங்கன்னா மரணம் வந்துடும். அதுல இருந்து நீ உங்களை பார்த்துக்கணும்னு அனுப்பிச்சு வச்சார். அதனால தான் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாயே. நீ ஒரு கேரூபா இருக்கிற. காப்பாத்துறதுக்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன். யாரை காப்பாத்தணும்? பரலோகத்துல தூதர்களை காப்பாத்தணுமா? இல்ல, மனிதர்களை காப்பாத்தணும் தான் இவன் வந்திருக்கிறான். ஆனா வந்த இவன் பிசாசா மாறுறான். இதுதான் நடக்குது. ஆனா ஏன் தெரியுங்களா இவனை ஏன் அனுப்பணும்? ஏன்னா இவன் பரலோகத்துல இருக்கும் போதே மனசுல நினைச்சிட்டான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன். அப்பவே நினைச்சிட்டானா. அது அவருக்கு அப்பவே தெரியும். வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அந்த கர்த்தருக்கு இருதயத்தை ஆராய்வதற்கும் முள்ளந்திரியங்களை சோதிக்கிறதுக்கான தன்மை இருக்கு. அதாவது என்ன தெரியுங்களா? நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். நான் சொல்றதெல்லாம் வேணாம். அவன் எப்போ இருதயத்துல நினைச்சிட்டாரோ அப்பவே அவருக்கு தெரியும். அப்ப ஏன் தண்டிக்கல? அப்பவே கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? வாப்பா, நீங்க உன் இருதயத்துல நீ என்ன சொல்லின்னு இருக்கிற? உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன்னு சொல்லின்கிறல்ல, இந்த தண்டனை, நீ செத்துப்போ, அல்லது நீ இங்க திறந்த வெளியோ போய் அப்பவே தண்டிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் தெரியுங்களா தண்டிக்கல? அவருடைய மனசு நியாயப்பிரமாணம். நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம்.
பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தார். நமக்கு அன்பின் பிரமாணம் கொடுத்தார். ஏன் இதை தெரியுங்களா கொடுத்தாரு? அன்பின் பிரமாணம், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதற்காக அன்பின் பிரமாணம். நியாயப்பிரமாணம் ஏன்னா அவர் நியாயமுள்ளவரா இருக்கிறார், அதனால நியாயப்பிரமாணம். அந்த நியாயத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்கள நியாயம் விசாரிச்சு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா 2 அல்லது 3 சாட்சி இருக்கணுமா. அந்த 2 அல்லது 3 சாட்சி இல்லாமல் நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. வாசிக்கலாம் வசனம், உபாகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். அப்போ நியாய தீர்ப்பு செய்யணும்னா எவ்வளவு சாட்சி வேணும்? 2 அல்லது 3 சாட்சி. இப்ப சாத்தான் மனசுல நினைச்சிட்டான், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிட்டான். அது தேவன் உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், அவருக்கு நல்லா தெரியும். ஆனா தண்டிக்க மாட்டார். ஏன்? அவருடைய அவருடைய நியாயம் என்ன சொல்லுதுன்னா, 2 அல்லது 3 சாட்சி இருந்தா நியாய தீர்ப்பு செய்யலாம். அவனே அனுப்புறார், நீயே போ, இவங்க 2 பேரை நீ காப்பாத்து. ஏன்னா அவருடைய ஞானத்துல நல்லா தெரியுங்க, இவன் கண்டிப்பா இவங்களை ஏமாத்துவான். அப்ப ஏங்க அனுப்புனாரு? வரோங்க, அதுக்கு வரோம். ஏன் அனுப்புனாரு? வேற யாருன்னு அனுப்பிச்சிருக்கலாமே. அனுப்பிச்சிருந்தா நம்மலாம் இந்த மாதிரி பாவத்திலையும் இந்த பாவத்துடைய விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதே. அப்ப இவனை அனுப்புனார். அந்த கேள்விக்கு விடை வருது. இப்ப திருப்பி கவனிக்கலாம், எப்படி நடக்குது பாருங்க. சாத்தான் ஏவாளை ஏமாத்திடுறான். இந்த சம்பவம் தெரிஞ்சவர்களுக்கு உங்களுக்கு நன்றாவே தெரியும். தெரியாதவர்களுக்கு அதோட பின்னணி நான் சொல்றேன். அந்த நன்மை தீமைன்ற மரம் இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துல. தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்குவார் ஆதாம் ஏவாளுக்கும், அந்த பழத்தை நீங்க தொடக்கூட கூடாது, புசிக்க கொடுத்து அது 2வது தொட்டு கூட பார்க்க கூடாதுன்னு. ஏன் இப்படி சொன்னார்? அது விஷமா? இல்லைங்க, அது விஷம் இல்லை. அந்த கனியை சாப்பிட்டா நல்லது கெட்டதுன்ற அறிவு வர பழம், அது அவ்வளவுதான். இப்போ நீ சாப்பிடாத, உனக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ நான் கொடுக்குறேன். அதுதான் அதோட கட்டளை. ஏன்னா மற்ற மிருகங்கள், மற்ற ஆகாயத்து பறவைகள்லாம் அந்த கனியை புசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த தோட்டத்துல நிறைய ஆகாயத்து பறவைகள்லாம் இருந்தது. கட்டளை யாருக்குமே இல்லை, இவங்களுக்கு மட்டும் தான், நீ மட்டும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாத்தான் சரியான நேரத்துல இவங்களை தேவனுக்கு கீழ்ப்படியாமை பிள்ளைகளா மாத்திட்டான். என்ன பண்றான்னா, ஏவாளை கூப்பிட்டு, உங்களுக்கு கடவுள் இந்த தோட்டத்துல இருக்கிற எந்த கனியையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராமே அப்படின்னு கேட்குவான். அப்போ ஏவாள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இல்ல, இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் நான் சாப்பிடலாம், இந்த நன்மை தீமை அறிகிற கனியை மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வார். அது ஏன்ற விளக்கம் வரும். அப்போ அவன் என்ன சொல்வான்னா, பொய் சொல்வா. இல்ல இல்ல, தேவனுக்கு நல்லா தெரியும், நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க கடவுள் மதியே மாறிடுவீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஏவாள் சொல்வாங்க, இதை நாங்க சாப்பிட்டா செத்து போயிடுவோம்னு சொல்லியிருக்கிறான். இல்ல, நீங்கள் இதை சாப்பிட்டால் சாகவே சாக மாட்டீர்கள்னு சொன்னானா. ஏவாள் போய் இதை சாப்பிட்டுருவாங்க. அந்த விஷயமெல்லாம் படிக்கத்தான் போறோம். சாப்பிட்டுட்ட உடனே ஓடி போய் மறைஞ்சிக்குவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கு எடுத்துட்டு கொடுத்துருவாங்க. ஆதாமும் அந்த கனியை பூசிச்சுட்டு, இவங்க கண்கள் திறக்கப்பட்டுச்சு. பார்க்க போனா கண்கள் திறக்கப்பட்டுச்சு, உங்களால பார்க்க முடிஞ்சது. நான் நிர்வாணின்னு உணர்ந்தாங்க. இதை சாத்தான் சொன்னா, நீங்க இதை சாப்பிடுங்க, உங்க கண்கள் திறக்கப்படும் சொல்லி. சாப்பிட்டாங்க, கண்ணு திறந்துடுது. நீங்கள் கடவுளை போல மாறிடுவீங்கன்னு சொல்லுவான். தேவனோ வசனம் அப்படித்தான் சொல்வாருங்க, மனிதன் இப்பொழுது நம்மில் ஒருவனாய் மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லித்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவார். என்ன சொல்வார்னா, ஆதாம் பழத்தை சாப்பிட்டு மேல மனுஷ நம்மள மாதிரி ஆயிட்டாருன்னு ஒரு கேள்வி அதுல நிக்கும். ஆ, பழத்தை சாப்பிட்டு மேல தேவனை போலவா? ஆனா சிருஷ்டிக்கும் போதே தேவனை போலத்தானே சிருஷ்டித்தார். பழத்தை சாப்பிட்டு மேல நம்மில் ஒருவனாய் மாறிவிட்டார்னு எப்படி சொல்ல முடியும்? வரலாம், இந்த கேள்வி அப்படியே மனசுல வைங்க. இது ஆன உடனே இங்க போய் ஒரு அத்தி இலைகளை தைத்து கொண்டு ஒரு துணியை செஞ்சு, ஏன்னா நிர்வாணின் உணர்ந்துட்டாங்க. சாத்தான் சொன்னா இல்லையா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்கள் திறக்கப்படும்ட்டு. சரி, கண்கள் தெரிந்துச்சு. தேவன் சொல்லியிருக்குவார், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதாவது என்னன்னா, நீ என்னைக்கு சாப்பிட்றியோ அன்னைக்கே செத்துருவேன்னு. ஆதாம் சாப்பிட்டாரு, சாகவே இல்லை. அப்போ ஏன் சாத்தான் அந்த இடத்துல அவன் அவன் இருதயத்துல நினைக்கும் போதே தண்டிக்கலைன்னா, 2 சாட்சிகள் வேணும், 2 அல்லது 3 சாட்சிகள். சரிங்க, அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம எங்க பார்த்துன்னு இருக்கிறோம்னா, சாத்தான் சொன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்கன்னு, ஆனா சாகல. தேவன் சொன்னார், நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆனா இவங்க அன்னைக்கு சாகல. தேவன் சொன்னார், நீ செத்துருவாப்பானாரு. வாழ்ந்துட்டாங்க அவங்க. 930 வருஷம் ஆதாம் வாழ்றாரு. அப்ப யார் சொன்னது நடுந்தமதி இருக்கு? சாத்தான் சொன்னதா நடக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. அங்க என்னன்னா, நம்ம
நாள் அப்படின்னும் போது யோம் அப்படின்ற எபிரேய வார்த்தை. நாள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளோட 24 மணி நேரத்தை நம்ம நினைக்கிறோம். 2 பேதுரு 3:8 போனீங்கன்னா அங்கதான் பதில் கிடைக்கும். என்ன சொல்வார்னா, பேதுரு எழுதுவார், பிரியமான சகோதரர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் மறக்காதீங்கன்னு. என்ன சொல்றாருன்னா, அவருடைய பார்வையில ஒரு நாள் என்பது 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறதா. கவனிங்க, ஆதாம் புசிச்சாரு, தேவனுடைய பார்வையில இருக்கிற ஒரு நாள் என்ற 1000 வருஷத்துல செத்துட்டார். நம்மளுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், அவருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம், 930 வருஷம் செத்துட்டார். அதுல இருந்து இன்னி வரைக்கும் எந்த மனிதர்களும் 1000 வருஷத்தை தாண்டவே இல்லை, யாருமே இல்லைங்க. எல்லாருமே அதுக்குள்ளதான் செத்து போய் நிற்கிறோம். மெத்துசலா அவர் கூட தாண்டல, எல்லாருமே உள்ளதான் செத்து போய் நிற்கிறோம். அப்ப அவர் சொன்ன பிரகாரம் புசிக்கிற அந்த ஒரு நாள், அந்த 1000 வருஷத்துல நீ செத்துருவ. செத்தார் ஆதாம். இப்ப திருப்பி கவனிக்கலாம். இவங்க நேரா எங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு அத்தி இலைகளை தைத்து கொண்டு ஒரு செடிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப தேவன் சாயங்கால காற்றுல வருவாராம். வந்து பைபிள்ல இருந்து எடுத்துக்கோங்க சிஸ்டர். ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனத்துக்குள்ள வாங்க. இந்த இந்த விஷயத்த பார்த்தீங்க கொஞ்சம் நிக்கலாம். இவர் நடுதன் வந்து என்ன சொல்வார்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குவாரா, கேள்வி கேட்குவாரா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, ஆதாம் ஏவாளும் நிர்வாணின்னு உணர்ந்துட்டாங்க. ஐயோ, தேவன் சொன்ன இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொல்லிட்டாரு, நம்ம சாப்பிட்டுட்டோம், இப்போ வந்து அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டோன்னு நிர்வாணிகள் ஆயிட்டு போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ஒரு செடிக்குள்ள ஒளிஞ்சு நிற்குவாங்க. அப்ப தேவன் வந்து அப்படியே வராராம். அப்ப அவர் கேட்கிறாரா, ஆதாமே நீ எங்கப்பா இருக்கிறேன்னு கேட்கிறாரா. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதாவது தேவனுக்கு அவருக்கு மறைவான இடம் ஏதாவது இருக்கா. சங்கீதத்துல எழுதும் போது, கண்களுக்கு மறைவாக நான் எங்க போகுவேன், நான் ஆகாயத்துல போனாங்க இருக்குவீங்க, பூமிக்கு அடியில போனா கூட நீங்க இருக்குவீங்க, உங்க கண்களுக்கு என்னால உங்களை மறைக்கவே முடியாது, அதாவது நீங்க பார்க்காத இடம் எதுவுமே இல்லை. ஆனா ஏன் இங்க கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாயின்னு கேட்குவார். ஏன் தெரியுங்களா கேட்டாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்ட உடனே ஆதாம் சொல்வாரு, நான் இங்க ஒளிஞ்சுன்னு இருக்கிறேன். நீ ஏன்பா ஒளிஞ்சுன்னு இருக்கிறேன்னு வார். இல்ல நான் நிர்வாணின்னு வார். உனக்கு நிர்வாணியா இருக்கிற உனக்கு யார் சொன்னது, நான் நான் சாப்பிடாதன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டுட்டியான்னு வார். இவருக்கு நல்லா தெரியுங்க. ஆமா, நீங்க கொடுத்தீங்க பாருங்க, இந்த ஸ்திரீ தான் எனக்கு பழத்தை கொடுத்துட்டாங்க. ஸ்திரீயை பார்த்து கேட்குவார், நீயே எப்படி பண்ணனா, அதோ இந்த சர்ப்பம் என்னை ஏமாத்துனதுன்னு. இப்ப சர்ப்பத்துக்கு நியாய தீர்ப்பு, அதாவது சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு 2 சாட்சி அல்லது 3 சாட்சி, ஆதாம் ஏவாள் பார்த்து கொண்டு நிற்கிற கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் மற்றும் தேவனே சாட்சியாக மாறிவிட்டதுனால ஏதேன் தோட்டத்துல அவனை கூப்பிட்டு அங்க கொடுக்குறார் நியாய தீர்ப்பு. அப்ப நியாய தீர்ப்பு அவனுக்கு வரணும், 2 அல்லது 3 சாட்சிகள் கொடுக்கணும். ஆனா கேள்வி வரும், அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எங்களை என்னத்துக்கு நீங்க பலியாக்குனீங்க. அது இல்லைங்க விஷயம். தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னா அவங்க கீழ்ப்படினோம். அந்த பழத்தை புசிச்ச பின்னாடி, இதெல்லாம் நம்ம அடுத்த பாகத்துல பார்க்கலாம், புசிச்சிட்ட பின்னாடி தேவன் என்ன சொல்வார்னா, இப்பொழுது மனிதன் நம்மில் ஒருவனாய் மாறிவிட்டான், இப்பதாப்பா நம்மள மாதிரி ஆயிட்டான் அப்படின்வார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நன்மை தீமை என்ற அறிவு வந்திருக்கும் மனுஷனுக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நன்மைனா என்ன, தீமைனா என்னன்ற அறிவே இல்லையா. இப்பதான் அந்த அந்த அறிவு வந்திருக்குமா. அதனால என்ன சொல்வார்னா, இப்போ மனுஷனுக்கு என்ன அறிவு வந்துச்சுன்னா, நன்மை தீமை என்ற அறிவு வந்துருச்சு, அதனால இந்த மனுஷனை நீ எங்க அனுப்புன்னு சொல்றாருன்னா, இதுக்கு மேல இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுன்னு வர. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கல இருங்க. ஆதியாகமம் 3 அதிகாரம் வாசிச்சிடுங்க, 22 வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. இந்த வசனத்தை கவனிச்சிங்களா. பின்பு தேவன் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள், ஆதாம் ஏவாள், மனுஷன் நன்மை தீமை அறிகிறது நம்மில் ஒருவனாய் மாறிவிட்டான்ட்டு. ஆனா உருவாக்கும் போதே அவரை போலத்தானே உருவாக்குனார். நமதின் ரூபத்தின்படி, நமதின் சாயலின்படி மனிதனை உருவாக்கலாம் தானே உருவாக்குனாரு. அப்பவே ஆதாம் ஏவாள் தேவனுடைய ரூபமும் சாயலா தானே இருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டு மேல சொல்றாரு, இப்பொழுது மனிதன் நம்மில் ஒருவனாய் மாறிவிட்டான். என்ன அர்த்தம்னா, அந்த தேவன் சொன்னார் பாருங்க, மனுஷனை நமதின் ரூபம் நமதின் சாயல்ன்ட்டு. அது ஒரு தீர்க்க தரிசனம்ங்க. அது உடனே நம்ம என்ன நினைச்சிரோம்னா, ஆதாம் வந்து தேவனுடைய பரிபூர்ணமான ரூபமும் சாயல், பரிபூர்ணத்தை அவர் தொடல, பாவம் இல்லாத நிலைமையில தான் இருந்தாரு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், தேவனுடைய ரூபத்திலையும் சாயல்லையும் பரிபூர்ணமா இருக்கிறவர் ஒருவர் பாவத்தை செய்வாரா?
செய்யவே மாட்டார். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவ கொலோசியர் 1:15 பேசுவார். இயேசு கிறிஸ்துவ யார் சொல்வாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வசனம் சொல்லுன்னா, காணக்கூடாத தேவனுடைய தற்சுரூபம், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம்னு இருக்கும். அப்போ கிறிஸ்து தேவனுடைய சாயல் தானே. அவர் பாவம் செய்வாரா? செய்ய மாட்டார். செய்ய முடியுமா? முடியும். ஆனா செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ தேவனுடைய ரூபத்திலையும் சாயல்ல இருக்கிறவரால் பாவம் செய்ய மாட்டாங்க. ஆதாம் ஏவாள் எப்படி செஞ்சாங்க பாவத்தை? ஆதாம் எப்படி செஞ்சார் பாவத்தை? ஏன்னா அது ஒரு தீர்க்க தரிசனம். மனிதனை நமதின் ரூபத்தையும் நம்மளுடைய சாயலாக சிருஷ்டிக்கலாம்னு சொன்னார் இல்லைங்களா? ஆதாம் உருவாக்கப்பட்டது அந்த தீர்க்க தரிசனத்தோடைய ஆரம்பம். ஆதாம் தவறு செஞ்சு நன்மை தீமை என்ற அறிவு வருது பாருங்க. அந்த தீர்க்க தரிசனத்தோட அடுத்த படிக்கு போறாரு. அறிவு வந்துச்சு. ஓ, நல்லதுன்னா இது, கெட்டதுன்னா இதுன்னு. இப்போ அடுத்த நிலைமைக்கு தேவனுடைய சாயலா முழுமையா மாறணும்னா, நன்மையை நேசித்து தீமையை முற்றிலும் வெறுத்துகிறவர்கள், அவங்க தான் அவங்க தேவனுடைய பரிபூர்ண சாயலா மாறி நிற்குவாங்க. அவங்க யாருன்னா கிறிஸ்துவின் சபை. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க தான் போறோம். யார் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி போறாங்களோ அவங்க கிறிஸ்துவோடைய சாயலா மாறிடுவாங்க. வசனம் கூட அதான் சொல்லுது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு. அப்ப நம்மளை யாருடைய சாயலுக்கு மாத்தின்னு இருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்து யாருடைய சாயல்னா, அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், காணக்கூடாத தேவனுடைய சாயல் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த சாயலை ஒருத்தவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா பாவத்தை செய்ய மாட்டாங்க. மனிதனை நமதின் ரூபம் நமதின் சாயல்னு சொன்னது உடனடியாக நிறைவேறல. அந்த தீர்க்க தரிசனத்துடைய ஆரம்பம் ஆதாம். அடுத்த நிலைமைக்கு வரார். பாவம் செஞ்ச உடனே நன்மை தீமை அறிவு வந்தது. அப்ப தேவனுடைய ரூபத்துல இன்னும் கொஞ்சம் மாறினார். நன்மைனா என்ன, தீமைனா என்னன்னு. இப்போ என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நன்மையை மட்டும் நேசிச்சு தீமையை வெறுக்கணும். இப்போ இங்க கொஞ்சம் நிக்க வைக்கலாம். ஏன் இங்க வந்து நிற்கிறோம்? ஆதாம்ல இருந்து தொடங்கினா தான் நிறைய விஷயங்கள் நம்மளால நம்ம கண்டுபிடிச்சு படிக்க முடியும். இப்போ ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 1 மணி நேரம் கடந்து வந்துட்டோம். இதோட தொடர்ச்சி அடுத்த பாகத்துல தான் நம்ம பார்க்குவோம். ஏன்னா சாத்தானுக்கு இந்த இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கும். அந்த நியாய தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவனுடைய குதிங்காலை நசுக்குவாய், அவன் உன் தலையை நசுக்குவாய்ன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் ஏதேன் தோட்டத்துல சொல்லிடுவார். இதுதான் நியாய தீர்ப்பு. அடுத்து வந்து நீ மண்ணை நக்குவாய், நீ உன் வயிற்றுனால் ஊன்று போவாய். டைம் ஆனதுனால அதெல்லாம் பார்க்க முடியலங்க. அதெல்லாம் என்ன என்பதை அடுத்த பாகத்தில் நாம் தொடர்ந்து காணலாம். அதனால வரக்கூடிய சகோதர சகோதரிகள் விட்டு விடாமல் தொடர்ந்து இந்த வேதாகம படிப்பினைகள் பயணமாக வரும்போது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்மளுக்கு உண்மை சொல்ல போனா 1 மணி நேரம் பத்த மாட்டினருக்கு பார்க்கலாம். பிற்காலத்துல அவர் நமக்கு நேரத்தை வாய்க்க செய்தால் இன்னும் நேரம் நாம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு படிக்கலாம். இதோடைய நிறைவுல நம்ம இதோடைய முடிவுல, அதாவது இந்த பாகம் முடிஞ்ச பின்பு நம்மளுக்கு கேள்வி பதில்கள் நேரம் இருக்கும். அந்த கேள்வி பதில் நேரத்துல உங்களுடைய கேள்விகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல, அதோட ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க அந்த நேரத்துல கேட்கலாம். ஸ்கிரீன்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. யார் யாரு நம்முடைய வாட்ஸ்அப் குழுல இன்னும் சேராத இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜூம் வழியாக லிங்க் இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த லிங்க்கை நீங்க அழுத்தி வாட்ஸ்அப்ல கலந்து கொள்ளுங்கள். ரெக்கார்டிங் மற்றும் இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். புதிதாய் வந்து நிற்கிற சகோதர சகோதரிகள் இந்த ரெக்கார்டிங்கை கேட்டு பயன அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். முடிஞ்ச பின்பு நம்மளுக்கு கேள்வி பதில் நேரம் இருக்கும். மீண்டும் அடுத்த பாகத்தில் இதோட தொடர்ச்சியில நம்ம சந்திக்கலாம். அவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.